ஆம்புலன்ஸ்ல அங்க இருந்திருக்கா, உட்கார்ந்துருந்தா அவளுக்கு எனக்கு சொல்றா 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி குறுக்க போட்டாங்க, தண்ணி அடிச்சுட்டு வந்து அவ்வளவு ப்ராப்ளம் பண்றாங்க. இங்கேயுமே பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஊருக்கம் இருக்கவும் லேடிஸ் இடிக்கவும் போக வரவும் இருந்தாங்கண்ணா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அது லாஸ்ட் டைம் நடந்திருக்கு, வண்டி குறுக்க போட்டாங்க. இங்க இருந்து எந்த கும்பலுமே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஆயிருச்சு. இங்க இருந்து போய் ஹெல்ப் கேட்டா யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. கூட இருக்காங்க ஆனா திரும்பி பாருங்க, அவரு மைக்ல பேசிட்டு இருக்காரு, நான் அவரையுமே இன்க்ளூடிங் கூப்பிட்டேன், சார் திரும்பி பாருங்க விஜய் சார், கொஞ்சம் திரும்பி பாருங்க, எல்லாரும் இங்க இவ்வளவு ஹெல்ப் இருக்காங்க, ஒரு குரல் கேட்க போறது கிடையாது யாருக்குமே, கூட இருக்க எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொன்னேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போனா இங்க இவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, நான் என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க, கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுங்களா, பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கடா. எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா கூட்ட விலகி இருந்தா இப்படிதான் விலகி இருக்கணும் கண்டிப்பா. அவங்க எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு தெரியல. வேணும்னே அங்க இருந்தவங்க சொன்னாங்க, நான் கேஎம்சிஹெச்ல 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ், 2வது ஆம்புலன்ஸ்ல நானும் போனேன், என் கூட ஒரு 6 பேர் வந்தாங்க. ஒரு பாப்பாக்கெல்லாம் மூச்சு திணறது, இங்க விழுந்து பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்களாட்டுக்கு, வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சுட்டு, அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஒரு பையன், அந்த பையன் யாருன்னு கூட தெரியலைங்க, நான் குழந்தை, அவன் 2 வயசோ 3 வயசோ தெரியல, அவன் மூச்சே இல்ல அவனுக்கு. எங்க கேஎம்சிஹெச்ல இருந்து இதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பையன் போட்டோ கூட நான் எடுத்து வச்சிருந்து அங்க வந்து மீடியாட்டெல்லாம் காமிச்சேன், அந்த பையன் யாருன்னே தெரியல, சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வேணா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கன்னா இருக்கு, எதுவுமே எதிர்த்து நடந்த மாதிரி இல்ல. கூட்ட விலகி இருந்தா இப்படிதான் தள்ளி இருந்திருக்கணும், அங்க இருந்து போர்ஸ் இப்படிதான் வந்திருக்கணும், பின்னாடி இருந்து அங்க இருந்து தள்ளணும்னு நெசசிட்டியே கிடையாது. அங்க இருந்து வேணும்னே எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்க இருக்கு. நாளை உயிர் பொழைச்சது இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு நம்பவே முடியல. என்னால உண்மையை உயிரோடு இருக்குங்கிறது என்னால நம்பவே முடியலைங்க. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. முன்னாடி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா, காலை வச்சு 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 மிதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி தாங்க நான் அந்த இடத்துல தான் நின்றுகிட்டு இருந்தேன். நான் உயிர் பொழைச்சதே அதிசயம் தாங்க. நான் உண்மையுமே அதை நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஜாமர் வச்சு ஆஃப் ஆன மாதிரி எந்த நெட்வொர்க்குமே இல்லைங்கண்ணா, யாருக்குமே போன் போகல. கேஎம்சிஹெச் இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல போனே போகல. எங்க வீட்டுல இருந்து எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, போன் வரல. நான் போன் பண்றேன், கேஎம்சிஹெச்சுக்கு போன் பண்ணேன், அங்க இருந்து அது வீட்டுக்கு போய் அது வீட்டுக்கு கோப்பலாம் நான் இருக்கேன். இப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட கூட வந்த பிள்ளைங்களாம் அழுகுது. அவங்க நாங்க பொண்ணுங்களாம் பள்ளப்பட்டியில இருந்து வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா வந்தோம், விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம்னு சொல்லுவோம். போன் பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. போன் பண்ணா நெட்வொர்க்கே இல்ல, சுத்தமா நெட்வொர்க் ஜாம் ஆயிடுச்சு. இங்க ஒரு போலீஸ் கூட கிடையாது, போலீஸே இல்லைங்க. இருந்து அவங்களுக்கு பயந்துட்டாவது ஏதாவது நடந்திருக்கும், யாருமே இல்ல, ரெஸ்கியூ பண்றதுக்கே ஆளே இல்ல. கால் இருந்திருக்கும், எல்லாரும் வந்து களைப்புல பயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. மூச்சு திணறல, அவ்வளவு மூச்சு திணறும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப பின்னாடி இருந்து 50 பேர் தரல, 1 டன் வெயிட் அது வந்துடும். நான் ஒரு ஆளு 50-60 கிலோ வெயிட் இருக்கேன், நான் 1 டன் வெயிட் எப்படிங்க நான் தாங்குவேன்? அப்படியே வச்சு அப்படி நசுக்கிட்டாங்க எல்லாரையும், ஒவ்வொருத்தரும் நசுக்கி மூச்சு சுத்தமா விடவே முடியல. இருட்டானோட்டே எப்பவுமே பிரீத்திங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்துடும். அந்த இடத்துல கரண்டும் போயிருச்சு, எல்லாரும் வச்சு நசுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வேணும்னு யாருமே காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லை. எல்லாம் அவங்க ஓடணும்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கூட நிமிஷம் அதிகமாயிடுச்சு. ஏன் இந்த ரோட பிளாக் பண்ணாங்கன்னே தெரியல. இப்ப இந்த இடத்துல கத்தும் போது ஓடி இருக்கணும், பின்னாடி இருக்க யாருமே ஓடவே இல்லைங்கண்ணா. எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க, அந்த குடும்பமே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன கூட எனக்கு தெரியல. அந்த அம்மா இவ்வளவுதான் ஹைட் கம்மியா இருக்கு, எல்லாருமே ரொம்ப டேஞ்சர்ல தான் இருந்தாங்க. ஹைட் அதிகமா இருக்கு, அவங்க கூட டேஞ்சர்ல இருந்து அவங்கள காப்பாத்திட்டாங்க. ஹைட் கம்மியா இருந்து எல்லாருமே என்ன செய்யினாங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் சத்து விடுறாங்க. இங்க 2 பேர் நின்னாங்க, அந்த ஜென்ஸ் யாருன்னு தெரியல, ஆனா அந்த துண்டு போட்டுருந்தாங்க. யாரையுமே இந்த பக்கம் விடல, எல்லாருமே அவங்கள புடிச்சு தள்ளுறாங்க. தள்ளுங்கடா நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு விடவே இல்லை. அவர் வந்து நின்று லைட்டு கட்டான அடுத்த செகண்ட்ல இருந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுங்கன்னா, இது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்த அலோகேட் பண்ணாமையாவது இருந்திருக்கணும், பண்ணியிருந்தா கரெக்டா ப்ரொடக்ஷனாவது கொடுத்துருக்கணும். எல்லா